வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா விஐபி கிச்சன் செக்மெண்ட். நம்ம ஃபேவரட்டான ஷெஃப்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேவரட்டான ரெசிபிஸ் தினமுமே நம்மளுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் விஐபி கிச்சன்ல உங்களோட ஃபேவரட்டான ஷெஃப் தான் வர போறாங்க. உங்களோட ஃபேவரட்டான ரெசிபி தான் சமைக்க போறாங்க. என்னன்னு போய் பார்க்கலாமா? ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறது நல்ல பிடிப்பாக காரமாக ஒரு அடை மாதிரி, மினி அடைன்னு வச்சுக்கலாம். ஜவ்வரிசி ரவை மினி அடை. இந்த ஜவ்வரிசி ரவை வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். இதை வச்சு இதில் கொஞ்சம் நம்ம மற்ற எல்லாமே கலந்து பண்ணுற போது ஒரு ஈவினிங்க்கு ஸ்நாக்குக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி ரவை மினி அடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நைலான் ஜவ்வரிசி அரை கப், பாம்பே ரவை 1/4 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், வறுத்து பொடித்த வேர்க்கடலை 1/4 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எலுமிச்சம்பழம் பாதி அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன். ஜவ்வரிசி ரவை மினி அடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஜவ்வரிசி அப்படிங்கிற போது நம்ம வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று நைலான் ஜவ்வரிசி, ஒன்று சாதாரணமாக நம்ம எப்போ வாங்குகிற ஜவ்வரிசி. இந்த நைலான் ஜவ்வரிசி அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாப்பிட்ற போது கூட அந்த வழுவழுப்பு தன்மை வந்து இந்த சாதாரண ஜவ்வரிசியில் இருக்கிறத விட இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை வச்சு தான் நான் பண்ணுறேன். நிறைய நேர்கள் வந்து எனக்கு கேட்குற போது இந்த நைலான் ஜவ்வரிசின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற நேர்களுக்கு இன்றைக்கி அதை காமிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அரிசி ரவை மாதிரி இருக்கும். ஜவ்வரிசியை வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக தயிர் சேர்த்து, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு தயிர்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் பழைய தயிர், அந்த தயிர் எடுத்து அதில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஊற வச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாம்பே ரவை, இந்த ரவையும் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதையும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்க்குற போது இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா? இப்போ அந்த சாதாரணமாக நம்ம வாங்குகிற ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் மாவு தன்மை அதிகம். அது உங்களுக்கு கரைய அதுவே வந்து கிட்டத்தட்ட பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி வந்துடும். ஆனால் இந்த ஜவ்வரிசி வந்து உதிராக இருக்கும். அதனால் இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அதில் இந்த அரிசி மாவும் இதில் சேர்த்தாச்சு. ஸோ இதுவும் ரெடியாக இருக்குது. நம்ம இந்த அரை கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். அந்த 2 டேபிள் ஸ்பூன் அதில் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம். இப்போ அந்த வெங்காயத்தை நான் வந்து இதில் வதக்கி சேர்க்க போகிறேன். ஜஸ்ட்டு இதில் கடுகும் நான் சேர்த்துருக்கிறதுக்கு காரணம், அந்த கடுகு வந்து அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இது எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கடுகு மட்டும் நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி. இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். அது இந்த வெங்காயத்தையே ஒரு ருசி கொடுக்கும். அது வதங்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். அதே சமயம் இந்த வெங்காயத்தோடு உப்பு சேரும்போது அது ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ இதோட கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதோட அந்த பவுலில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் வதக்கி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய அடுத்த பொருள் உப்பு, வறுத்து தோல் நீக்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலை. அந்த வறுத்த வேர்க்கடலை இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இதில். அடுத்தது எலுமிச்சம்பழம். நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசியை தயிரில் ஊற வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ரவையும் ஊற வச்சுருந்தேன், ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டோம். அரிசி மாவு போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி வதக்கி அதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் இதில் கட்டாயம் இருக்கணும், அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு. அது இப்போ இந்த கலவை ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம தோசைக்கல்ல காய வச்சு அதை ஊற்றுறது பார்க்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் இதில் ஊற்றுறதுக்கு. கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற்றிட்டு தீ கொஞ்சம் குறைச்சிடணும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு நல்லாயிருக்கும். இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு பொடி அல்லது நல்ல ஒரு ஊறுகாய் கூட இதுக்கு நல்ல டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒரு ஸ்நாக்கு டக்குன்னு நினச்சா மாதிரி ஒரு மணி நேரத்தில், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். ஆக்சுவலாக 2 மணி நேரம் சொல்கிறோம், ஆனால் இந்த ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசி சீக்கிரம் ஊறிடும். அதனால் நீங்கள் ஓரளவு கொஞ்சம் நினச்ச மாதத்தில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பண்ணிடலாம். மத்தியானம் இப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் இதை ஊற போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் இதை போட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ தீயை நல்லா கொஞ்சம் குறைச்சிடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இதுலேயே வேரியேஷன் பார்த்திங்கன்னா இட்லி மிளகா அப்படி இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் மேலே தூவிட்டு 2 பக்கம் திருப்பி விடலாம். இது ஒரு வேளை வீட்டில் குழிப்பணியார சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா குழிப்பணியாரத்தில் சின்ன சின்ன பாலாக ஊற்றி அழகாக அந்த மாதிரி எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அடை மாதிரி ஊற்றிருக்கேன். இதையே நீங்கள் குழிப்பணியார பாத்திரத்துலேயும் ஊற்றி அந்த மாதிரி எடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் ஓரளவு கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ 2 பக்கமும் மேல் பக்கம் நல்ல மொறுமொறுன்னு வெந்து உள்ள மெத்துன்னு இருந்ததுன்னா சாப்பிட பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு உப்பு காரம் புளிப்பான ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். அல்லது இந்த தேங்காய் சட்னி சொல்கிறோம் இல்லையா, சம்பல் சட்னிம்பாங்க. அதாவது தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், அதோட கூட ஒரு 2-3 சின்ன வெங்காயம், உப்பு, எலுமிச்சம்பழம் வேணால் எலுமிச்சம்பழம் அல்லது புளி, இதை வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு வெங்காயத்தை மட்டும் தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் மிக்சியில் போட்டு ரொம்ப ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அந்த தேங்காயில் உள்ள ஈரமே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அடைக்கலாம். 2 பக்கமும் இது கொஞ்சம் நிதானமாக வேக விட்டு எடுக்கணும். நல்லா லேசாக அழுத்தி கொடுத்து வேக விடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்துடலாம். இப்போ பார்த்த இந்த ஜவ்வரிசி ரவை மினி அடைக்கு ஒரு சின்ன ரீகேப். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை நல்லா ஒரு தயிரில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ரவையும் ஊற வச்சுடுங்க ஒரு 1/2 மணி நேரம். 2த்தையும் ஒன்றா கலந்து அதோடு கூட அரிசி மாவையும் கலந்துக்குங்க, கொஞ்சம் உப்பையும் போட்டுக்குங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு கடுகு தாளித்து அதில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயும் வதக்கி கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கிளறி இறக்கி இந்த கலவையில் கொட்டிட்டு அதோடு கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு வறுத்து பொடிச்ச வேர்க்கடலையும் போட்டு உப்பும் போட்டு கலந்துட்டு சின்ன சின்ன அடைகளாக தோசைக்கல்லில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஜவ்வரிசி ரவை மினி அடை தயார். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்ன டிப் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த கலவை கலந்துக்கிறோம் இல்லையா, அந்த நிமிஷம்தான் கலந்து நம்ம ஊற்றணுங்கிறதுல. ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க, இல்லை வெளியில் போயிட்டு வந்து எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போகணுன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம், காலையிலேயே இது மாதிரி கலந்து நல்லா எடுத்து ரெடியாக வச்சுருங்க. ஆனால் வெங்காயத்தை வதக்கி ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் இதோட கலக்கும் போது அந்த நிறம் கொஞ்சம் சீக்கிரம் மாறிடும்.
அது ஒரு மாதிரி அந்த வாசனையும் கொஞ்சம் மாற்றும். ஸோ அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுடுங்க. வந்து நீங்கள் ஊற்ற போகிற போது இந்த வெங்காய கலவையை அதோட கொட்டி கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அடைகளாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷன். நான் சொன்ன மாதிரி சம்பல் சட்னி அல்லது இது நல்லா அந்த ஊறுகாய் இந்த மாதிரி இதுகளோட இது நல்லாயிருக்கும். நல்ல உப்பு காரம் புளிப்பு இதுவே ஏற்கனவே புளிப்பு காரம் எல்லாம் கலந்தது. பட் ஸ்டில் ஊறுகாவும் இன்னும் கொஞ்சம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஹெல்த்தியான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.